Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 72ல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார், 82ல கட்சிக்குள்ள வராங்க, 91ல சிஎம். எப்படி சார் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு? அது இந்த பின்னணி எங்களுக்காக கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? பயம் இல்லாத தைரியம் தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான காரணம். தலைமை கழகத்துக்கு முன்னாடி ஒரு முற்றுகை போராட்டம், சாலை மறியல். அப்பதான் நான் நேரடியா பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. ஒரு ரோடு லெவலுக்கு இறங்கி ஒரு பொலிட்டீஷியன் போராடுறது, அதுவும் குறிப்பா லேடி பொலிட்டீஷியன், அதுவும் சினிமா ஸ்டார், சிட்டிங் எம்பி, இப்படி கொஞ்சம் பெரிய பரவாயில்ல, இவங்க பெரிய அளவுக்கு பாலிடிக்ஸ்ல வருவாங்களோன்னு எனக்கு அப்ப வந்துச்சு. முதல் அவங்க வரும்போதெல்லாம் எனக்கு அவ்வளவு பெரிய அபிப்பிராயம் இல்லை. அப்ப இவங்க ஒரு ராஜினாமா கடிதம், சட்டமன்ற பதவி ராஜினாமா பண்றான்னு எழுதி போயஸ் கார்டன்ல இருக்காது. மறுநாள் இந்த மாதிரி ராஜினாமா கடிதம் எழுதி வச்சிருக்காங்கன்னு போயஸ் கார்டன் அவருக்கு உள்ள ஸ்லீப்பர் செல் வச்சிருப்பாரு, அவங்க தகவல் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே இவர் அந்த கடிதத்தை கொண்டு வர சொல்லிட்டாரு. கடிதம் வீட்டுக்கு வந்துருச்சு. நாங்க எல்லாம் அங்கதான் உட்கார்ந்துருக்கோம். பீமராவ் கார்டன் பேரு. சாதாரண இதெல்லாம் கை கண்ணால பார்த்த விஷயங்கள். மிகப்பெரிய அனுபவம், மறக்கவே முடியாது அதெல்லாம். அதாவது இன்றைக்கு தாடிக்காரரின் பேத்தி நான் உள்ள வந்தா என்ன பண்ணலாம் கேட்டு பாடல் வருது. ஆனா அது அன்னைக்கு சொன்னது அவங்க. அதுக்கு பிறகு 91ல திராவிட இயக்கத்தின் புதிய பரிணாம வளர்ச்சின்னு சட்டமன்றத்தில் சொன்னது ஜெயலலிதா. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் இருந்துள்ளார். சார் வணக்கம். வணக்கம் ஷியாம். தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் அம்மையார் வகித்த பங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 72ல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார், 82ல கட்சிக்குள்ள வராங்க, 91ல சிஎம். எப்படி சார் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு? அது இந்த பின்னணி எங்களுக்காக கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? பயம் இல்லாத தைரியம் தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான காரணம். இன்றைக்கு நான் தாடிக்காரன் பேத்தி, பயம் எனக்கு இல்லை பாக்குற பாடல்லாம் ரொம்ப பிரபலமா இருக்கு. ஆனா அன்றைய காலகட்டம், அதாவது நான் முதலில் அவர்களை பார்த்தது என்பது 82, 81, 82, 83 தாய் அண்ணா காலகட்டம். தாய் பத்திரிகையில கட்டுரை தொடர் எழுதி கொண்டிருந்தார்கள். மனதிற்கு பிடித்தவை, இப்படி பல கட்டுரை தொடர்கள். அதுல சில புக்கா வெளிவந்திருக்கு. மாப்போசேரியா வெளியிட்டாரு. அப்போ ரெகுலரா அந்த கட்டுரை தொடர் வாங்குவதற்கு போவோம். அதாவது அந்த காலத்துல சிஸ்டம் எதுவுமே கிடையாது இல்லையா, கைட்டு தான் எழுதி கொடுக்கணும். எழுத்தாளர்களுக்கும் பத்திரிகை அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இடையே ஒரு புரிதல் இருக்கும். என்ன காரணம்னா, அவங்க கைட்டு எழுதி கொடுக்கறத நம்ம திருப்பி அச்சு கோர்த்து பிழை திருத்தி அதுக்கு பிறகு ஒரு டேம்ப் ப்ரூஃப், அதாவது ஒரு ஈர தாள்ல ஒரு ரோலர் மாதிரி ஒன்று உருட்டணும். அந்த அச்சு கோர்த்த பக்கத்துக்கு மேல வச்சு, கையில தான் அச்சு கோர்ப்போம், பக்கத்துக்கு மேல வச்சு அதுல கொஞ்சம் மை ஒட்டியிருக்கோம், ஏற்கனவே அடிச்சு மை ஒட்டியிருக்கோம். ஒரு ஈர நியூஸ் பிரிண்ட்டை போட்டு மேல ஒரு ரோலரை உருட்டுனா ஒரு ப்ரூஃப் கிடைக்கும். அதுல எழுத்தே சரியா தெரியாதுங்க, காணா தானா எல்லாம் ஒன்னாதான் தெரியும். ஆனா அதை அந்த எழுத்தாளர்கிட்ட நம்ம கொடுக்கணும். எழுத்தாளர் ப்ரூஃப் திருத்தணும், நம்மகிட்ட கொடுப்பாங்க. திருப்பி நம்ம அதை திருத்தி இன்னொரு வாட்டி அவங்ககிட்ட கொண்டு கொடுக்கணும். பெரிய ப்ராசஸ் அது. ஆனால் எழுத்தாளர்களுக்கும் பத்திரிகையில பணிபுரிபவர்களுக்கும், உதவி ஆசிரியர்களோ மற்றவங்களுக்கு இடையில ஒரு நெருக்கமான புரிதல் இருக்கும், ஒரு ராப்போ கிடைச்சிடும், ரொம்ப பெரிய கனெக்ட் கிடைக்கும். அது போக பத்திரிகையில ப்ரூஃப் திருத்துறவங்களுக்கும் மிகப்பெரிய தமிழறிவு வேணும். ஆப்போசி ஐயா அவரோட செங்கோல் பத்திரிகைக்கு அவரே தான் ப்ரூஃப் திருத்துவாரு. பெரிய வயசான பிறகு கூட நிறைய தடவை நான் அதை பார்த்துருக்கிறேன். ஏன்னா அந்த ப்ரூஃப் ரீடிங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். இவங்க ரொம்ப கண்டிப்பானவர்கள். அதனால நான் தாய் பத்திரிகையோட ஆசிரியர் பொன் ஜெயந்தன், அவர் இப்போ மறைந்துட்டாரு. இவங்களாம் ராசிகலப்பன் கூட, இப்போ கவிஞர் ராசிகலப்பன் கூட ஒரு முறை வந்திருக்கிறாருங்கிறது என்னோட நினைவு. அப்போ கண்டிப்பா சொல்லிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு பென்சில் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதை அசைத்து ஒரு தப்பு கூட வரக்கூடாது, பார்த்துக்குங்க, நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம திருத்தி கொண்டு போய் கொடுப்போம். இது ஒரு காலகட்டம் வரைக்கும் இதுதான் புரிதல். அதாவது அவங்க சினிமா ஸ்டாரா நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஆனால் சினிமா ஸ்டாரா இல்லாம அவர்களை பார்த்தது என்பது இப்படித்தான் நான் எனக்கு அறிமுகம் எழுத்தாளராக. முன்னாடி கல்கி பத்திரிகையில உறவின் கைதிகள் தொடர் எழுதிட்டு இருந்தாங்க, துக்ளக்ல எழுதிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் எங்க நேரடி அறிமுகம்லாம் கிடையாது, தொடர்களை வாசிச்சிருக்கிறேன். அப்புறம் அவங்க அந்த காலகட்டத்தில் அவங்க எம்ஜிஆரால் அரசியல் கொண்டு வரப்பட்டு ராஜ்யசபா எம்பி ஆகுறாங்க. 83 இல்லைன்னா 84 ராஜ்யசபா எம்பி. எங்க ஆசிரியர் அதாவது வலம்புரிஜான், எங்களுக்கெல்லாம் ஞானகுரு, அவரும் ராஜ்யசபா எம்பி, சேம் டைம் தான். ரெண்டு வலம்புரிஜான் அவர்களை பிளைட் ஏற்றி விட போகும்போது ஜெயலலிதா அவர்களும்
அந்த ராஜ்யசபா எம்பி பதவி பிரமாணம் எடுப்பதற்காக அவர்களும் வந்து சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட், அப்போ அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு நினைவில் இருக்கிற விஷயம். அது பிறகு தராசு பத்திரிகை வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அதனால எம்ஜிஆர் ஆட்சியை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆரம்ப கட்டத்தில் ஜானகி அம்மாளோட அச்சகம், அது அண்ணா அறக்கட்டளைன்னு நெல்சன் மாணிக்க ரோட்டில் இருக்கு, அதுக்கு பின்னாடி மூகாம்பிகா ஆஃப்செட் பிரிண்டர்ஸ்னு பேர், அதில் தான் அச்சிட்டோம். ஒரு 5-6 இஷ்யூ போகும்போது அதில் ஆட்சியை பற்றிய கிரிட்டிசிசம் வருது, நாங்கள் அச்சிட்டு தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் அச்சகத்தை மாற்றிட்டோம். அந்த டச் போயிருச்சு, அதாவது தாய் அண்ணா குரூப்புக்கும் எனக்கு இருந்த டச் போயிருச்சு. 87 எம்ஜிஆர் மரணம். அதுக்கு முன்னாடி அவங்க வண்டியிலேருந்து தள்ளி விட்டதெல்லாம் படக்காட்சியில் பார்த்தது தான். 88 வந்து அவங்க அந்த தலைமை கழகத்துக்கு முன்னாடி ஒரு முற்றுகை போராட்டம், சாலை மறியல். அப்பதான் நான் வந்து நேரடியாக பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. என்ன காரணம்னா, சினிமா ஸ்டாரு அவங்க வந்து ரோட்ல எல்லாம் உட்காந்து மறியல் பண்றாங்க, அதாவது பயம் இல்லை என்பதற்கான ஒரு உதாரணம். அதுல அவங்களுக்கான ஒரு உத்வேகம் என்ன கிடைச்சதுன்னா, அவங்களுக்கு பின்னாடி இருந்த கட்சிக்காரங்க ரிஜுவினேட் ஆயிட்டாங்க. கட்சி ரெண்டா பிளந்துருச்சுங்க. ஒரு பிளவு ஜானகி அம்மையாருங்கிறது சாதாரணமானவங்க கிடையாது. அவங்க தாய் அண்ணாவுக்கும் அவங்க தான் முதலாளி, எங்களுக்கெல்லாம் முதல் முதலாளி. பத்திரிகையாளர் இன்றைக்கு பெரும்பாலும் பல பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட இருந்து வந்தவங்க தான். நக்கீரன் திரு கோபால் அவர்கள் உட்பட எல்லா தாய் அண்ணா கேம்பஸ்ல இருந்து வந்தவங்க தான். அப்போ ஜானகி அம்மையார் பின்னாடி ஏராளமான அதிமுக டாப் விஐபிஸ், நம்ம கேசிபி ஜானகி அணி, அவர் சிட்டிங் எம்எல்ஏங்க. ஆர்எம்பியில இருந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஜானகி அம்மாள் பின்னாடி 97 எம்எல்ஏக்கள் அவங்க வந்து முதலமைச்சர் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த தலைமை கழகத்துல ஒரு போராட்டம், அது தலைமை கழகம் அதில் தான் பூட்டு போடப்பட்டது. எங்களுக்கு தான் சொந்தம்னு ஜெயலலிதா அணி கிளைம் பண்ணுது. ஜானகி அணி வந்து அவங்க ஆட்சியில் இருக்காங்க. போராட்டம், போலீஸ் வேனில் அவங்க ஏறி, அந்த போலீஸ் வேன் கருப்பு வெள்ளை புகைப்படங்கள்லாம் இன்னமும் என்கிட்ட இருக்கு. அது பெரிய அளவுக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா இவ்வளோ தைரியத்தை அவங்க வந்து வெளிக்காட்டுவாங்க. ஒரு ரோடு லெவலுக்கு இறங்கி ஒரு பொலிட்டீஷியன் வந்து போராடுறது, அதுவும் குறிப்பாக லேடி பொலிட்டீஷியன், அதுவும் வந்து சினிமா ஸ்டார், சிட்டிங் எம்பி, இப்படி கொஞ்சம் பெரிய பரவாயில்ல, இவங்க வந்து பெரிய அளவுக்கு பாலிடிக்ஸ்ல வருவாங்களோன்னு எனக்கு அப்போ வந்துச்சு. முதல் அவங்க வரும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய அபிப்பிராயம் இல்லை. ஆனா எம்ஜிஆரோட சத்துணவு திட்டத்துல அவங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்கப்பட்டது, அப்புறம் அவங்களே சொந்த செலவுல ஒரு சத்துணவு கூட அமைத்தது, இதெல்லாம் வந்து நாங்க செய்திகளா போட்டுக்கிட்டு இருந்தோம் அண்ணா தாயில. இப்ப அரசியல்ல முயற்சி செய்யறாங்கன்னு நான் நினைச்சேன். ராஜ்யசபா எம்பி ஆனவனும் சரி, எம்ஜிஆருக்கு வேண்டியவங்க ராஜ்யசபா எம்பி கொடுத்துட்டாங்க. இப்படிதான் இருந்தது ஆரம்ப கால எஸ்டிமேட், இப்படிதான் இருந்தது. இதுலதான் வந்து ஒரு கட்சி, அந்த கட்சி ரெண்டா பிரியுது. பிரிந்த பிரிவோட ஒரு தலைமை பொறுப்புக்கு வருவதற்கு ஒரு பொலிட்டிஷியன் காட்ட வேண்டிய மனோதிடம். ஏன்னா அவங்களோட இருந்ததுல நாவலர் வந்து ஒரு சீனியர் லீடர், திருநாகரசன் சீனியர் லீடர், இருந்தாலும் இவங்க இறங்கி ஃபைட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு. 88 அண்ணா பிறந்த நாள் ஜூன் 15. அப்போ வந்து திருச்சி சிந்தாமணியில அவங்க கொடி ஏத்துறாங்க. அதாவது தனி கட்சி, அந்த தனி கட்சியோட கொடி, தனி பிரிவு. நாங்க தான் அதிமுக 2 தரப்பும் கிளைம் பண்ணுது. அதுல இருந்து அவங்க வந்து லாங் டூர், ஒரு 2-3 டேஸ் டூர், அதை நாங்க ஃபாலோ பண்ணி போறோம். பல ஊர்களுக்கு போய், அது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், புதுக்கோட்டை வழியா. இதுல வந்து அவங்க ரியலா ஒரு லீடர் ஆயிட்டாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, எல்லாம் வேன் டாப்ல ஏறி பேசுவாங்க. அப்பெல்லாம் பெரிய அளவுக்கு ஏசி ஃபெசிலிட்டி, வேன்லாம் கூட ரொம்ப சாதாரண டப்பா வேனா தாங்க இருக்கும் அது. அப்புறம் வந்து ஒரு கட்சிக்காரன் ஒரு 5 பேர் 10 பேர் ஒரு இடத்துல அன்ஷெடியூல்டா நின்னா கூட அங்க வந்து இவங்களும் வண்டியை நிறுத்தி கொடியெல்லாம் ஏற்றி வைப்பாங்க. அது வந்து பெரிய ஒரு எல்லா லீடருக்கும் உண்டான ஒரு பெரிய கஷ்டம். என்னன்னா, பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க. ஒரு நாள்ல ஈவினிங் தான் கவர் பண்ண முடியும். ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. ஆனா கட்சிக்காரங்க ஆர்வ மிகுதியில வந்து ரோடு குறுக்க வந்துருவாங்க. ரோடு சைடுல உள் வில்லேஜா இருக்கும், உள் கிராமம். ரோட்டுக்கு வந்து நின்று ஒரு 10 பேர் நிற்பாங்க. அப்போ முகம் சுழிக்காம அந்த இடத்துல அந்த கொடியை ஏத்துறது, இது வந்து கலைஞர் கடைபிடிப்பாரு. அது பார்த்துருக்கேன். கடைபிடிச்சோன்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பிகாஸ் அவங்களோட பழைய ஸ்டேட்டஸ், அவங்களோட ஸ்டேட்டஸ் வேற. அப்போ இவங்க கட்சியை வந்து கைப்பற்றிடுவாங்கன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அறந்தை நாராயணன் சொல்லி அவரு ஜனசக்தியோட ஆசிரியர் குழுவில் இருந்தாருங்க. எனக்கு ரொம்ப ஆப்தர். நான் முதல்ல ஒரு சினிமா பத்திரிகை நடத்தும் போது அவர் தான் தமிழ் சினிமாவின் வரலாறு அதுல எழுதினாரு.
நூலா நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ல நூலா போட்டு அது ரொம்ப ஃபேமஸ் நூலுங்க. அவரு வந்து நிறைய கூட்டங்கள்ல சிபிஐ கூட்டு அதனால போவாரு. அவர் வந்து சொல்லுவாரு, இவங்க வந்து போல்டா பேசுறாங்க. அவரு அப்பவே நல்ல சீனியர் பர்சனுங்க, பார்த்தவரு. ஆனா இவங்க வந்து வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பு இருக்கு, ஆட்சியை பிடிப்பதற்கே வாய்ப்பு இருக்குன்னு 89ல சொல்றாரு. 88ல எனக்கு அப்படி நம்பிக்கை இல்லை. என்ன காரணம்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி பிளவுபடுது. சோ திமுக ஜெயிக்கும். இப்படிதான் எங்களோட சர்வே. அப்பதான் முதல்ல நாங்க அந்த ப்ரீபோல் சர்வே எடுத்து போடுறோம். தமிழ்நாட்டுல போடுறீங்களா சார்? தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் சர்வே வருது. சோ கம்ப்யூட்டர் கணிப்புங்கிற டைட்டில்ல போட்டுட்டு இருந்தோம். சரி, அது வந்து என்னங்க இது கம்ப்யூட்டர் கணிப்பு, கால்குலேட்டர் கணிப்புன்னு இதெல்லாம் சரியா வராது அப்படிங்கிற பெரிய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைய முதலமைச்சர் வீட்டுக்கே வந்தார். சைதை கிட்டு, இவரோட சைதை கிட்டு எல்லாம் இருந்தாங்க. அவர் சொன்னாரு, என்னங்க கம்ப்யூட்டர் கணிப்புன்னு இப்படி போடுறீங்க, இதுக்கு என்ன சயின்டிபிக் பேசிஸ் இருக்குன்னு கேட்கும்போது, காலையில ஒரு 6:30 7 மணி இருக்கும், வாக்கிங்ல போயிட்டு அப்படி வந்துட்டாரு. இல்லைங்க இது உண்மையிலே சயின்டிபிக் தான். நான் வந்து சிஃபாலஜி வந்து என்னோட சப்ஜெக்ட், என்னோட யூஎஸ் ஜேர்னலிசம் டேஸ்ல இந்த மாதிரி நாங்க கொஸ்டினர்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கோம். இதை வச்சு கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம். அந்த டேட்டாவை அப்படியே அதுல ஃபீடு பண்ணி அந்த நிலவரங்கள், அதாவது இத்தனை சதவீதம் ஆதரவுங்கிற நிலவரங்கள் போடுறோம். அது இதெல்லாம் 88 கடைசி 89 பிகினிங்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு நீங்க யோசிச்சு பாத்துங்க. அப்போ செல்போன்ல கிடையாது, பெரிய அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. இருக்கிற டெக்னாலஜியை வச்சு அதை இருப்பதை கொண்டு சிறப்புடன் காரிய ஆற்றுதல் மாதிரி அதை பண்ணோம். கொஞ்சம் அவர் ஆச்சரியப்பட்டாரு. கடைசியில ஒண்ணு சொன்னாரு, நீங்க எப்படியோ போட்டுட்டு இருந்தா திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லி எங்க ஆளுக்கு வேலை பார்க்காம போயிருவாங்க, இதான் எங்களுக்கு ஆபத்தா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சும்மா தமாஷா சொன்னாரு. அப்ப வந்து ஜெயலலிதாவுக்கு அதுல கொஞ்சம் வருத்தம் நான் பின்னாடி கேள்விப்பட்டேன். ஏன்னா நடராஜன் கூட எனக்கு 5 years காலேஜ் சீனியர், இந்திய எதிர்ப்பு தலைவர்த்தர், பல பின்னாடி பல உறவுகள். என்ன காலேஜ் செட் என்ன திமுக ஆதரவா போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஜெயிப்போங்கிற கான்பிடன்ஸ் இருக்கு. சர்வே ரிசல்ட் வேற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. மூப்பனார் முதல்வராக போனா அதுல வேற ஓட்டு பிரியுது. அப்போ திமுக ஜெயிப்போன்னு போடுறது அவங்க ரசிக்கல. அதை நான் அவர் சொன்னாரு, பின்னாடி சொன்னாரு. பட் நாங்க சர்வேல உறுதியா இருந்தோம், அதே மாதிரிதான் நடந்தது. இது வந்து 89 திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. ஆட்சிக்கு வந்த பிறகு நடராஜனை அப்புறம் க்ளோஸ், டெய்லி ரெகுலர் பேசிஸ்ல அவரை மீட் பண்ணிட்டு இருப்போம். இப்படியான சூழ்நிலையில மூப்பனார் காங்கிரஸ் 1 சீட்டோ 2 சீட்டோ குறைவு, அதனால எதிர்கட்சி தலைவரா ஜெயலலிதா ஆயிட்டாங்க. கலைஞரும் எதிர்கட்சி தலைவரும் சேர்ந்து மரபுப்படி சபாநாயகரை ஆளுக்கு ஒரு கரம் பிடித்து அழைத்து போய் சீட்ல உட்கார வச்சாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல பெரிய நிகழ்வு. ஆமா, 2 பேரும். சபாநாயகர் வந்து தமிழ் குடிமகன் நினைக்கிறேன். 89. அப்போ இன்னைக்கு தேதிக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு பாருங்க, 35 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் பத்திரிகையில கவர் பண்றோம். பெரிய நிகழ்வா இருந்துச்சு, ரொம்ப ஸ்மூத்தா எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு தெரியாது. ஆனா ஜெயலலிதா அம்மா வந்து அவங்க மனம் ஏதோ ஒரு வகையில புண்படுறாங்க, கட்சிக்காரங்களோட பிரஷர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதிமுக வந்து அதிமுக ஜெய பிரிவு போட்டி விரும்புகிற சீட்டு கேட்பாளர்களிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து டெபாசிட் கிட்ட சொன்னாங்க. 10,000 20,000 அவ்வளவுதான் அந்த காலத்து அமௌண்ட். அதை கட்டி அப்புறம் அவங்களுக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு திருப்பியும் கொடுத்தாங்க. கொஞ்சம் பிறகு திருப்பி கொடுக்கல. அதுல ஒருத்தர் பேரு தேனி ஸ்ரீதரன். அவர் வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் அவராக கொடுத்தாரா, கொடுக்க வைத்தார்களான்னு தெரியாது. திமுக ஆட்சி அதுல வந்து ஜெயலலிதா மீது, அந்த கேம்பெயின் மேனேஜர் நடராஜன் மீது, ஜெயலலிதா வந்து போடியில நிக்கிறாங்க. போடியில அவங்களை எழுத்து போட்டி போடுது வெண்ணிராடை நிர்மலா. இப்ப வந்து இபிஎஸ் தலைமையிலான இந்த ஜானகியம்மாள் நினைவு நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்துல வெண்ணிராடை நிர்மலா அவர்களுக்கு ஏதோ நினைவு பரிசெல்லாம் கொடுத்தாங்க. நாங்க வெண்ணிராடை நிர்மலா நின்னோன்னா அவங்களும் சினிமா ஸ்டார் வர்சஸ் சினிமா ஸ்டார். அதனால வந்து அவங்கள பேட்டி எடுக்கிறதுக்கெல்லாம் போனது அதெல்லாமே எனக்கு பசுமையான நினைவுல இருக்கு. அப்போ சில கேள்விகள் கேட்டோம், ஜெயலலிதா பற்றிய கேள்விகளுக்கெல்லாம் அவங்க பதில் கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்து வெண்ணிராடை படத்துல நிர்மலா அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் கோஸ்டார்ஸ். அது பிறகு பல படங்கள், ரகசிய போலீஸ் 1 இதெல்லாம் எங்களுக்கு காலேஜ் டேஸ் படம். அப்ப எங்களுக்கு எவ்வளவு பெரிய த்ரில்லிங்கா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. நிச்சயமா காலேஜ் டேஸ் படத்துல 2 ஹீரோயின், அந்த 2 ஹீரோயினும் ஒரு தொகுதியில போட்டி போடுறாங்க. அவங்கள ஒரு பத்திரிகையாளராக நம்ம போய் பாக்குறோங்கிறது ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு விஷயங்க.
அப்போ இவங்க வந்து ஒரு ராஜினாமா கடிதம் சட்டமன்ற பதவி ராஜினாமா பண்றான்னு எழுதி பாய்ஸ் கார்டர்ல இருக்காது. நாங்க வந்து முதல் நாள் திருமதி சசிகலா அவர்களை நடராஜன் மிஸ்ஸஸ், அதனால அண்ணின்னு கூப்பிட்டு இருப்போம். அவங்கள வந்து நடராஜனை ரயில்வே ஸ்டேஷன்ல ஏற்றி விடணும்னு சொன்னாரு. நாங்களாம் அவரோட கார்ல போறோம். அண்ணன் தான் உள்ள போய் ரயில்ல அவங்கள ஏற்றி திருத்திரப்பட்டிக்கு எங்கேயோ போறாங்க. அனுப்பி வச்சுட்டு வந்தாச்சு. மறுநாள் வந்து இந்த மாதிரி ராஜினாமா கடிதம் எழுதி வச்சிருக்காங்கன்னு போயஸ் கார்டன் அவருக்கு உள்ள ஸ்லீப்பர் செல் வச்சிருப்பாரு அவங்க தகவல் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே இவர் அந்த கடிதத்தை கொண்டு வர சொல்லிட்டாரு. கடிதம் வீட்டுக்கு வந்துருச்சு. நாங்கெல்லாம் அங்கதான் உட்காந்துருக்கோம். பீமராவ் கார்டன் பேரு. சாதாரண இதெல்லாம் கை கண்ணால பார்த்த விஷயங்கள். மிகப்பெரிய அனுபவம், மறக்கவே முடியாது. அதெல்லாம் ஒரு சிவப்பு கலர் மாருதி கார். மாருதி காருக்கு ஒரு சின்ன ரிமெம்பரன்ஸ் இருக்கு. என்னன்னா, அந்த சிவப்பு கலர் மாருதி கார் பல வருடங்களுக்கு பிறகு வந்து அது செகண்ட் சேல்ஸுக்கு வந்துச்சுங்க. சேல்ஸுக்கு வந்த உடனே என் ஃப்ரெண்டு ஒருத்தர், என கிளாஸ்மேட்டு, அவர் சினிமா பத்திரிகை வச்சிருந்தார். சினிமா மெயின்ல ஒரு டிராவல் ஏஜென்சி நடத்தினாரு. அவர் பேர் சதீஷ். அவர் மறைந்துட்டார். ஏகே சதீஷ். எல்லாருக்கும் தெரியும் அவரை. தூர்தர்ஷன்ல எல்லாம் ரொம்ப டச். அவர் வந்து ஜெயலலிதாங்கிற பேர் போட்டு அந்த ஆர்சி புக் இருக்கிறதுனால அந்த காரை வந்து விலைக்கு வாங்கினாரு. அதாவது இது எப்படி பாருங்க, ஜெயலலிதா அம்மா, ஜெயலலிதா அவங்க பேர்ல ஆர்சி புக் இருக்கு. அந்த காரை விலைக்கு வாங்கணும்னா அதுல ஒரு இது இருக்கு இல்லையா? அது ஒரு வகையான மகிழ்ச்சி இருக்கு. எனக்கு அவர் கிளாஸ்மேட், பியூசி கிளாஸ்மேட். அதை வாங்கி எங்கிட்ட கொண்டு வந்து காமிச்சாரு. பாருங்க, ஜெயலலிதா ஆர்சி புக்கு, அதை நான் விலைக்கு வாங்கியிருக்கேன். என்ன விலை கொடுத்து வாங்கினீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்ன விலை மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப அதிகமா இருந்துச்சு அந்த காருக்கு. இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கிட்டாரு. இது ஒரு சின்ன ரிமெம்பரன்ஸ். மறுநாள் வந்து முரசொலி, ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிற மறுநாள் முரசொலியில இந்த மாதிரி ராஜினாமா கடிதம். அதாவது எங்களுக்கு எல்லாம் மட்டும்தான் தெரிந்த விஷயம். நாங்க பத்திரிகை எல்லாம் போடல, பின்னாடிதான் பத்திரிகையே வருது, அடுத்த வாரம் தான் வருது. முரசொலியில இதை செய்தியாக்கி அந்த ராஜினாமா கடிதத்தை நடராஜன் வீட்டுல ஒரு ரெய்டு, அதாவது தேனி ஸ்ரீதரன், நான் ஆரம்பத்தில் சொன்ன தேனி ஸ்ரீதரனோட கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ஆதாரத்தை தேடி நடராஜன் வீட்டுல ரெய்டு. அந்த ரைடு அப்ப வந்து சபாநாயகருக்கு அட்ரஸ் பண்ண ஜெயலலிதாவின் ராஜினாமா கடிதம் கிடைத்தது. இப்படியான ஒரு பொலிட்டிக்கல் இது ஆயிப்போச்சு. முரசொலியில பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பாலிடிக்ஸ் வந்து அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. விஜயெல்லாம் வரும்போது எனக்கு அது கொஞ்சம் எப்படி ஒரு பாலிடிக்ஸ் தாங்குவார்னு நான் நினைக்கிறது காரணம் அதுதான். நமக்கு யாரு பேர்லயும் இவ்வளவு வயசுக்கு மேல வெறுப்பும் கிடையாது, விருப்பும் கிடையாதுங்க. இதெல்லாம் நம்ம வரலாற்று பார்வை, அவ்வளவுதான். கால சுமை தாங்கிகள் பத்திரிகையாளர்கள் எத்தனையோ விஷயங்களை பாக்குறோம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பகிர்ந்துக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ என்னடா இது, இவங்க ராஜினாமா கடிதம் சபாநாயகருக்கு அட்ரஸ் பண்ணி ஒட்டி இருக்கு, சீல்டு கவரு. நடராஜனுக்கு விஷயம் தெரியும், வாங்கி வச்சுட்டாரு வீட்டுக்குள்ள. அப்ப எப்படி வந்து இதை முரசொலியில போட்டாங்க? இப்படியான டிஸ்கஷன் ஓடிட்டே இருக்கும்போது நடராஜன் ரைடு, அவர் அரெஸ்ட், காஞ்சிபுரம் சப்ஜெயில கொண்டு போய் வச்சுட்டாங்க. சென்னையில வைக்கல, காஞ்சிபுரம் சப்ஜெயில. அப்போ பிஆர்ஓவா இருக்காங்களா சார்? இல்ல, அவர் அப்போ வந்து பிஆர்ஓக்கு அடுத்த ப்ரொமோஷன் வந்துருச்சுங்க. கவர்மெண்ட் சர்வெண்டா தான் இருந்தாரு, ஆனா லாங் லீவ்ல இருக்காரு. அப்புறம் பின்னாடி ராஜினாமா பண்ணிட்டாரு அவரு போஸ்ட. ஐஏஎஸ் வந்துருங்கிற ஒரு ஹோப்பெல்லாம் இருந்துச்சு. அப்போ கன்ஃபர்ட் ஐஏஎஸ் வந்துருங்கிற ஹோப்பெல்லாம் இருந்துச்சு. நடராஜன் அப்போ பிஹெச்டியும் தயார் பண்ணி அவர் அதுக்கு பிறகு ஒரு 5-8 இயர்ஸ் கழிச்சு பிஹெச்டி வாங்கினாரு. நானும் அவரோட இன்ஸ்பிரேஷன்லாம் நானே என் பிஹெச்டி எல்லாம் ரெடி பண்ணேன். நடராஜன் வெரி கூல் பர்சனுங்க. கீழே இருந்து வராரு, இந்திய போராட்ட காலத்துல இருந்து வராரு, திராவிட இயக்க அரசியல பார்த்திருக்காரு. அவரோட கல்யாணத்தையே கலைஞர் தான் நடத்தி வச்சாரு. அப்போ எப்படி ஒரு காஞ்சிபுரம் சப்ஜெக்ட்ல வச்சோன்னா, நானு இன்னும் 2-3 நண்பர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போய் பார்க்கறதுக்கு போனோம். அண்ணனுக்கு கொஞ்சம் வருத்தம் அதுல. அதுக்கு பிறகு ஜாமீன்ல ரிலீஸ் ஆயிட்டாங்க. டக்குன்னு ஜெயலலிதா அம்மாவுக்கு திருப்பி ஒரு உத்வேகம் வந்துருச்சு. இதெல்லாமே மார்ச் 89 மார்ச்சுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். உத்வேகம் வந்தோடனே நான் ஒன்றும் அரசியல் விட்டு விலகிறதா நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு மிகவும் நெருங்கிய நடராஜன் தம்பதிகளை இது சதி செய்யணும்னு சொல்லி, அவங்களோட புகழை அழிக்கணும்னு சொல்லி சதி செய்யுது அப்படின்னு ஆன்டி கவர்மெண்ட், ஆன்டி கருணாநிதி. இதுல திமுக எதிர்ப்பு ஓட்டு, கலைஞர் எதிர்ப்பு ஓட்டு, அது அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, இவங்களுக்குள்ள வரணுங்கிறதாங்க இதுல வந்து அடிப்படை. அதிமுக எதிர்ப்பு ஓட்டு திமுக முழுமையா எடுக்கணும். இப்பவும் பல நேரங்களில் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லிட்டே இருப்பாரு முதலமைச்சர். முதலமைச்சருக்கு பதில் சொல்லிட்டே இருப்பாரு எடப்பாடி பழனிசாமி. என்ன கிடையாது, எதிர்ப்பு ஓட்டுகளுக்காக தான்.
எதிர்ப்போட்டுகளுக்காக தான். போலரைசேஷன், ஃப்ரேமிங், கான்செப்ட் ஆஃப் ஃப்ரேமிங். ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேமுக்குள்ள நம்ம ஆதரவாளர்களை அடக்கணும். அப்போ மார்ச் 25 பட்ஜெட், 89 மார்ச் 25 பட்ஜெட்டு பெரிய ரகலையாகி போச்சு. ஜெயலலிதா வந்து உள்ள வந்து கிரிமினல் அது இதுன்னு. முதலமைச்சர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கலைஞர் பட்ஜெட் பேப்பர்லாம் கிழிச்சு பெரிய ரகலையாகி அவங்க என்ன சேலையை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி துரைமுருகனுக்கு எதிரான பிரச்சனையாக மாறி அது வெளியில் சட்டமன்றத்துக்கு வெளியில் வந்து அவங்க பேட்டி கொடுத்து அதெல்லாமே நாங்கள் பிரசுரம் பண்ணியிருக்கோம். அப்போ முழுமையாக கலைஞரை ஏற்று ஓட்டு போடணும்னா அந்த வல்லமை ஜெயலலிதாவுக்கு தான் இருக்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜானகியம்மா விலகிட்டாங்க, ரெட்டையில கிடைச்சிருச்சு. அப்புறம் வந்து மதுரை கிழக்கு மருங்காபுரி இடைத்தேர்தல்களை வெற்றி. ஸோ அந்த இமேஜ் வந்து அவங்க மெயின்டைன் முக்கியம். நம்ம எதிர்ப்பு ஓட்டை முழுமையா வாங்கணுங்க, நம்ம ஆதரவு ஓட்டை இழக்கக்கூடாது. இதுதான் பிரின்சிபிள். அதாவது இன்றைக்கு வந்து தாடிக்காரரின் பேத்தி நான் உள்ள வந்தா என்ன பண்ணலாம் கேட்டு பாடல் வருது. ஆனா அது அன்னைக்கு சொன்னது அவங்க. அதுக்கு பிறகு 91 திராவிட இயக்கத்தின் புதிய பரிணாம வளர்ச்சின்னு சட்டமன்றத்தில் சொன்னது ஜெயலலிதாமா. நாங்க வழக்கம் போல வந்து ஜெயலலிதாமா ஆட்சிக்கு வந்தோம்னா அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 91 to 96 ஒரே டக் ஆஃப் வார் தான். அப்பப்போ வந்து பிரச்சனைகளை எழுப்புவாங்க, அப்படியே அது ஓடுது. கும்பகோணம் மகாமகத்தில் உள்ள பிரச்சனைகள் அது நாங்கள் ஸ்பெஷல் படங்கள்லாம் போட்டு கவர் பண்ணோம். 96 வரைக்கும் எந்த டச்சும் கிடையாது. 91 to 96 டோட்டல் சைலண்ட். 96 ஜெயலலிதாமே தோத்தாச்சு. தோப்பாங்கன்னு வேற நாங்க சர்வே போட்டிருக்கோம். மருகூர்ல தோப்பாங்க. ஆமா, 10,000 ஓட்டுல தோப்பாங்கன்னு சொன்னோம். 8,400 8,000 ஏதோ ஒரு ஓட்டு. திமுக தான் ஆட்சி, மீண்டும் ஆட்சி. சர்வே ரிசல்ட் என்னன்னா அரசியல்வாதிகள் ஏத்துக்கிறதே இல்லை. அவங்க ஜெயிப்போன்னு சொன்னா ஏத்துக்குவாங்க, தோப்போன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க, நமக்கு ஏதாவது கலர் அடிப்பாங்க. அதான் நடந்துச்சு. அதை பத்தி நாங்க பொருட்படுத்தல. 96 ஜூலை 1 திருப்பி நம்ம நண்பர்கள் மூலமா இவங்க வாங்க நீங்க பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னோன்னா திருப்பி நான் பாய்ஸ் கார்டன் போறேன். அப்ப போன உடனே நீங்க என்ன கலைஞர்கிட்ட கருணாநிதிட்ட காசு வாங்கிட்டு தான் எழுதுனீங்களா வச்சுக்கலாம். இல்லம்மா, இதே பழைய கதை. அதாவது ஸ்டாலின் அவர்கள்ட்ட காமிச்ச அதே ஃபார்மேட், ஆனா இப்ப இம்ப்ரூவ்டு. ஏன்னா 89க்கும் 96 இடையில டெக்னாலஜி முன்னேறி இருக்கு, சிஸ்டம் முன்னேறி இருக்கு. அது எல்லாத்தையும் விலைக்கு சொன்னோன்னா அப்படியா இப்படி எல்லாம் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அடாப்டேஷன் எப்படின்னா உடனே அவங்க வந்து அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி ஒரு புள்ளி ஒரு நிபுணர், அவர் வந்து மேத்யூவா பேர் தான் மறந்துட்டேன், அவர் இஸ் ஃப்ரம் கேரளா. இன்னொருத்தர் அவர் வந்து எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னு பாஸ்கர்னு பேருங்க. அவரெல்லாம் பின்னாடி பல பிரச்சனைகளை சந்திச்சாரு. இவங்க 2 பேரையும் அவங்க வந்து அப்ப சசிகலாமா சிறை 1 வருஷம் இல்ல பாய்ஸ் கார்டன்ல, கிட்டத்தட்ட 1 வருஷம். இவங்க 2 பேரையும் வச்சு அவங்க வந்து ஒரு டேட்டா சென்டர் உருவாக்கி அவங்க புள்ளி விவரம் சர்வே எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மள சொல்லவே இல்லை அதை. அதாவது சில விஷயங்களை சொல்லும் போது அது அவங்களுக்கு முதல்ல பிடிக்காம இருந்தாலும் மனசுல உள்வாங்கிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதை வந்து அடாப்டேஷன் பண்ணி பாலிடிக்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. இது நான் பல தலைவர்கள்ட்ட பார்த்திருக்கேன், கலைஞர்ட்டையும் பார்த்திருக்கிறாங்க. இதுதான் சிறந்த தலைமைன்னு கூட நான் நினைப்பேன். தலைவர்கள் பேர்ல விமர்சனம் உண்டு, மனிதர்கள் தான், தவறு செய்யாதவங்க கிடையாது, கடவுள் கிடையாது. ஆனா தவறுகள் இருந்து சரியான பாடத்தை கற்றுக்கொள்பவர்கள் பெரிய அரசியல் தலைவர்களாக மாறுகிறார்கள். தலைவர்கள் மறைந்த பிறகு சாதனைகள் தான் எஞ்சி நிக்கி, அவங்கள பற்றிய விமர்சனங்கள் இல்லை. அப்ப நம்ம என்ன கத்துக்கணும்னா, இந்த தலைவர் இப்படி இவ்வளவு பெருசா முன்னேறி இருக்காங்க, இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க, என்ன நிலைமையில அவங்க இருந்தாங்க, எப்படியெல்லாம் தங்க வழி நடத்தினாங்க, இதைத்தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்களோட அந்த தலைமை பண்பு வந்து ரொம்ப அதிகம். ஓகே சார், உங்களுக்கும் அம்மையாருக்கும் பல கசப்பான அனுபவங்களும் இருக்கு, நல்ல அனுபவங்களும் இருக்கும். கடைசியா எப்ப சார் நீங்க மேடமா பாத்தீங்க, அதுவும் ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? நான் 2002 ஆண்டிப்பட்டி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அப்போ ஜெயா டிவில இருந்து லைவ் பாய்ஸ் கார்டனுக்குள்ள சுதாங்கன் வந்து அங்க சுதாங்கனும் ரவி பர்னாடும் அந்த ஆண்டிப்பட்டி தேனின்னு நினைக்கிறேன் அங்க இருந்து அவங்க லைவ் கொடுக்குறாங்க. ஆண்டிப்பட்டி எலெக்ஷன்ல ஜெயலலிதாமா போட்டி போடுறாங்க. தங்கத்தமிழ் செல்வன் ராஜினாமா பண்ணிட்டு அந்த இடத்துல அவங்க போட்டி போடுறாங்க. தங்கத்தமிழ் செல்வன் இன்னைக்கு திமுக எம்பி ராஜினாமா பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போட்டி போடுறாங்க, ஜெயிக்கிறாங்க. பிறந்த நாள் அவங்களுக்கு, பிறந்த நாள் அன்னைக்கு வந்து ரிசல்ட்டும் வருது. அது பாய்ஸ் கார்டன்ல இருந்து லைவ். அது முடிச்ச கையோட நான் அவங்கள உள்ள போய் பார்த்தேன், நான் வாழ்த்தெல்லாம் சொன்னேன். உங்ககிட்ட அப்புறம் பேசணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் பேசவே இல்லை. எதுக்காக சொல்ல வரனாங்க, தலைவர்கள்
அவங்க நம்ம அணுகிறதுக்கு சில நேரங்கள்ல எளிமையா தெரிவாங்க. ஆனா பல அரசியல் காரணங்கள் இருக்கும். இப்போ நம்ம எதையுமே எதிர்பார்க்காம தலைவர்கிட்ட பழகும் போது நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குது. என்ன சுதந்திரம்னா, நம்ம அப்படியே நம்ம என்ன மனசுல நம்ம பார்வையோ அதை விமர்சனம் பண்ற சுதந்திரம். அகலாது அணுகாது தீக்காய் போல்க, அதை மறந்துடவே கூடாது. பத்திரிகையாளர்கள் அரசியல் தலைவர்களோடு நெருக்கமா இருக்கும். நமக்கு அதை செஞ்சிருவாங்க, இதை செஞ்சிருவாங்க, நம்ம சொல்றதெல்லாம் கேக்குறாங்க. நெவர். எதிர்பார்ப்போட இருக்கக்கூடாது பத்திரிகையாளர்கள். நம்ம சொல்றதா கேட்கறதும் இல்ல. அப்படி கேட்கறவங்க தலைவர்களாகவும் இருக்க முடியாது. இது இந்த பாயிண்ட் இன்னைய தேதி வரைக்கும் பல பத்திரிகையாளர்களுக்கு புரியறது இல்லைங்கிறதுதான் என்னோட பார்வைங்க. ஓகே சார். நடுவுல 98 அது நீங்க சொன்னது வெள்ளி விழா மலருங்க. பொன் விழா மலர்ல வெள்ளி விழா. ஓகே, வெள்ளி விழா மலர். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக யாருக்கும் தெரியாத பல சம்பவங்களை ரொம்ப நினைவுடை வழியாக ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. குறிப்பாக இந்த நடராஜன் சார் சம்பவம்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்க்ளூசிவா சொல்லுவீங்க அப்படின்னு. ரொம்ப எனக்கே ஒரு பிரமிப்பா இருந்துச்சு. ஒரு பத்திரிகையாளர் எப்படி வந்து இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட பல விஷயங்கள் நீங்க விட்னஸ் பண்ண விஷயம் ஒரு பத்திரிகையாளராக மக்கள்கிட்ட வந்து ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமுக்கு நன்றி ஷியாம் சார்.